சில நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னே நினைப்போம். ஆனால் கர்த்தர் அதை முடிச்சு வைக்கிறவரல்ல. ஒரு புதிய ஆரம்பத்தை என்ன பண்ணுறாரு? அதான் சொல்கிறேன். இது வரைக்கும் உன் வருஷத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு யோசிச்சியா? இந்த வருஷத்தை புதிய துவக்கத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? எத்தனை மாதிரி அமைஞ்சு முடிஞ்சு போச்சுங்கிறது நாம, துவக்கிறது அவர். நீங்கள் அதை தான் செய்ய வர்றாரு. திரும்ப அழிப்பேன். நான் செய்கிறேன், நீ நம்புறியா? நான் சொல்கிறேன், நீ நம்புறியா? நீ உங்களை பார்த்து அதான் சொல்கிறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, நான் நம்புறியா? கர்த்தர் சொல்றதை நம்பணும்னா அது மேலே வரும். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இது எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்பம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டிக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென். இந்த வருஷம், த இயர் ஆஃப் ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதாவது டக்குன்னு சொல்லணும்னா, எதை நம்ம இழந்தோமோ, பைபிள் சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இப்போ இயேசு வந்த நோக்கம் என்னன்னா, எதை இழந்தோமோ அதை திரும்ப கொடுக்குற தேவன் என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். இப்போ இங்கே அதை தான் சொல்கிறாரு. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் விளைச்சலில் எதெல்லாம் அழிவுக்குள்ளார போச்சோ அதையெல்லாம் திரும்ப கொடுக்குற வருஷமாக அந்த வருஷம் என்ன பண்ணுது? அப்போ திரும்ப அழிப்பேன் யார் சொல்கிறா? கர்த்தர் சொல்கிறார். ஆமென். சொல்கிறார் பாருங்க, பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு. அப்போ இது வரைக்கும் வெட்டி கிளிகள் ஏதோ ஒரு விளைவை ஏற்படுத்திருச்சு. ஏற்படுத்தின விளைவுகளிலிருந்து உங்களை கர்த்தர் விடுவிச்சு எவ்வளோ இழப்பானதோ அதெல்லாம் திரும்ப ஈடு கட்டுகிற வருஷமாக அந்த வருஷம் என்ன பண்ண போகுது? சொல்லுங்க. இழந்ததை எல்லாவற்றையும் கர்த்தர் ஈடு கட்ட இந்த வருஷத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வருஷத்தில் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க தேவன் நல்லவராய் இருக்கிறார். அப்போ திரும்ப அளிப்பேன்னு சொல்லும்போது அது நான் செய்கிற காரியம் இல்லை, அவர் செய்கிற காரியம். ஆமென். இப்போவும் வேலை செய்கிறேன்னு சொல்கிறோம் இல்லையா? அது வேலை நான் தான் செய்கிறேன், பணம் அவர் தான் கொடுக்குறார். அப்போ அவர் தான் அதை ரெஸ்டோரேஷன் பண்ண விரும்புகிறார், நீ ரீஸ்டோர் பண்ண விரும்புகிறார். நீங்கள் நல்லா முடிவு பண்ணிக்கணும், நான் எதெல்லாம் இழந்தனோ அதெல்லாம் திரும்ப என்ன பண்ண போகுது? அதான் உதாரணம் சொன்னேன் அந்த புத்தாண்டில் சொல்லும்போது, 430 வருஷம் அந்த அடிமைத்தனத்தை ஜனங்கள் இருந்தாங்க. அடிமைத்தனத்தில் அவங்க வந்தால் போதுன்னு தான் கேட்டாங்க. ரொம்ப அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், நான் வெளியில் வந்தால் போதுங்கிறது அவருடைய எண்ணங்கள். ஆனால் தேவன் அந்த எண்ணத்தில் இல்லவே. அவர் எந்த எண்ணத்தில் இருந்தார்? நீ அடிமைப்படுத்தப்பட்ட ஒன்றை வெளியில் கொண்டு வரணும், அது மாத்திரமல்ல எந்த இடத்துக்கு கொண்டு போகணும், அது மாத்திரமல்ல நீ அங்கேருந்து வெளில வரும்போது வட்டி போட்டு என்ன பண்ணுற? திரும்ப வாங்கிக்கிட்டு. அதான் பைபிள் சொல்லுது, வெள்ளியோடு பொன்னோடும் புறப்பட்டு வந்தாங்களாம் அந்த கோத்திரத்தில் பலவீனப்பட்ட ஒருவனுமே. அப்போ யோசிச்சு பாருங்க, வெறும் வெளியில் வருது மாத்திரம். இன்னைக்கு நீங்கள் ஒரு வேளை கடனில் இருந்தீங்கன்னா கடன்லேருந்து வெளில வருது மாத்திரமல்ல, கடனே வாங்காமல் கர்த்தர் உங்களை நடத்த வைப்பார். கொஞ்சம் நம்புங்க. நான் கடனில் முழுகிட்டேங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ முழுகின ஒன்று அங்கேருந்து எடுத்து இனி அந்த கடனை அடைச்சி திரும்பவும் கடனுக்குள்ளார போகாத அப்படி கர்த்தர் நடத்த போதுமானவராய். அப்போ அதுக்கு தான் ஏசிட்ட வந்திருக்கோம். ஏசிட்ட எதுக்கு வந்திருக்கிறோம்? அப்படியே இருக்கிறதுக்காக இல்லை, ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்படி எங்கே வந்திருக்கோம்? ஏசுக்கிட்ட வந்திருக்கிறோம். அப்போ ஏசு மாற்றங்கள் கொடுப்பாரா? சொல்கிறார மாற்றங்கள் கொடுப்பேன். எப்படி மாற்றங்கள் கொடுப்பேன்? வார்த்தைகளை முதல்ல சொல்லிடுவேன். சொன்ன வார்த்தையை நம்பணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், அதை குறித்து பெருசாக எண்ணணும். அதை குறித்து நீங்கள் பெருசாக எண்ணும் போதெல்லாம் அது உங்கள் வாழ்க்கையில் பலிக்க ஆரம்பிக்கும். அது பலிச்சு ஒரு பெரிய பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். இங்கே சொல்கிறார் பட்சித்த வருஷங்கள். அப்போ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் உங்கள் பிறந்ததுலேருந்து ஒரே பிரச்சனை தாங்க, ஒரே கஷ்டம் தாங்க, ஒரே நெருக்கம் தாங்கன்னு சொன்னால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பிறந்ததுலேருந்து எதெல்லாம் இழந்து போனையோ அதெல்லாம் உனக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய தேவன் என்ன பண்ணுறாரு? எது இழந்தது முக்கியம் இல்லை, என்ன வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் முன்னாடி நான் அப்படி இருந்தாங்க, இப்படி வாழ்ந்தாங்க, அதை தான் யோசிக்கிறாங்க. ஆனால் இயேசுக்கிட்ட வந்த பிறகு நான் எப்படி வாழ போகிறேங்கிற எண்ணம் யாருக்கு என்ன பண்ணல? வரல. அப்படி வராமல் இருக்கிறதால அவங்க வாழ்க்கை அது வராமலே இருக்குது. இன்னைக்கு முடிவு பண்ணணும், நான் இயேசுகிட்ட இருக்கிறத காட்டிலும், ஏன்னா பைபிள் சொல்றதுல இந்நாள் யோசிக்கிறத காட்டிலும் பின்னால நல்லா இருந்துன்னு சொல்லாத. முன்னாடி இருந்தது நல்லன்னு பேசணும்னா இப்போ இருக்கிறது நல்லா இல்லைன்னு அர்த்தமா என்ன பண்ணுது? இருக்குது. அதான் கணவன் மனைவி சொல்லும்போது சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் எப்படி தெரியுமா இருந்தேன்னு சொல்லாத, பிரச்சனை வந்துடும். மனைவி அது மாதிரி சொல்லக்கூடாது, கணவன் அப்படி சொல்லக்கூடாது, பிள்ளைகள் அப்படி சொல்லக்கூடாது. அந்த வீட்டில் பாரு அவங்களாம் எப்படி வளர்க்குறாங்க பாரு, நீனு தான் இருக்கிற சொல்லக்கூடாது. ஏன்னா அது சொல்வதால் எந்த பலனுமே
இல்ல. ஆனா பலன் வரணுமா, என்ன வார்த்தை சொல்லணுமோ அந்த வார்த்தையை சொல்லணும். அதான் கர்த்தர் சொல்றாரு, இது வரைக்கும் வருஷத்துல ஒரு பட்சித்த வருஷங்களா? நீங்க கேட்கலாம், அப்ப ஆண்டவரே ஒருவேளை வெட்டு கிளிகளையும், பச்சை புழுக்களையும் அனுப்பிட்டு அவரே திரும்ப ரீஸ்டோர் பண்றாரான்னா, அப்படி இல்ல. இது எழுதப்பட்ட முறை எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல வந்திருக்காங்க இல்லையா? அங்க வருவதற்கு முன்பாக அவங்கள வெளியில கொண்டு வருவதற்கு தேவன் அநேக யுக்திகளை அங்க கையாண்டார். எகிப்தில இருக்கிற ஜனங்களுக்கு பிரச்சனையா இருந்தது, இவளுக்கு பிரச்சனை இல்ல. ஒருவேளை இன்னைக்கு நீங்க உங்க பிரச்சனை இல்லன்னு போய் நீங்க பிரச்சனை இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்கள பார்த்து சொல்றாரு, அந்த பிரச்சனை மேற்கொள்வதற்கு உரிய பலத்தை எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன் உனக்கு. அப்ப இங்க எழுதும்போது எதை மேற்கோள் காட்டுனாங்கன்னா, அங்க நடந்ததில்ல, அதே போல உனக்கு நடந்திருக்கலாம். நடந்ததாலும் அதை என்ன பண்றேன், அதுல இருந்து உன்னை வெளியில வர வைக்கிறேன் ஆண்டவர் சொல்றது படி சொல்றாரு. ஆனா என்ன அர்த்தம் சொல்லப்படுதுன்னா, அங்க ஈஸியா சொல்லப்படுது. இப்ப நீங்க போனீங்கன்னா தெரியும், ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பேர் அந்த எலும்புன்னா எலும்பு தனியா எலும்பு அடிபட்டவங்க தனியா இருப்பாங்க இல்லையா? அங்க சொல்லும்போது ஒவ்வொருத்தங்க ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. நான் இங்க விழுந்துட்டேன், நான் வண்டியில போனேன், ஏதோ ஒரு இல்லையா நடக்கும் இல்லையா? இப்ப ஒவ்வொருத்தங்க ஒரு ஸ்டோரியை பேசும்போது அதுல எந்த ஸ்டோரி நமக்கு பிடிக்குது அதை தான் வெளில சொன்ன பண்ணுவோம். இப்ப அங்க அவங்க சம்பவங்களை பார்த்து பார்த்து வந்த உடனே அவங்க நினைச்சிட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே என்ன நினைக்கிறாங்க, ஒருவேளை ஆண்டவர் அங்க அனுப்புனது போல இன்னைக்கு என்ன அனுப்பிட்டாரு போல் இருக்கு, இங்க 8 கிளிகளை அது என்ன அழிச்சிடுச்சு போல் இருக்கு. அதனால அந்த அழிச்சதெல்லாம் திரும்ப ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, அவரே சரி பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்க பேசப்பட்டிருக்குது. ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே நல்லவரா என்ன பண்றாரு இருக்கிறார். எப்படி நல்லவரா இருக்கிறன்னு சொல்லி நான் இன்னும் ஆணித்தரமா சொல்றேன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தல வெளில கொண்டு வந்துடுறாங்க இல்லையா? வெளில கொண்டு வரும்போது ஆண்டவர் ஒரு வட்டத்துக்குள்ளார வச்சிருந்தார் அவங்கள. ஒரு சர்க்கிள்லே இருக்கணும். வனாந்தரத்துல சர்ப்பம் அவங்களை தீண்டிடும் இல்லையா? சர்ப்பம் தீண்டினோடனே இறப்பு வந்துடும். அப்ப ஆண்டவரே அங்க சர்ப்பங்களை அனுப்பினார்னா இல்ல. அந்த வட்டத்துக்குள்ளார இருக்கும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு. அந்த வட்டத்தை விட்டு அவங்க வெளில போயிடுறாங்க. அந்த வட்டத்தை விட்டு வெளியில போகும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்ப திரும்ப அந்த வட்டத்துக்குள்ளார என்ன பண்றாரு, அவங்களை வர வைக்கிறார். என்ன வர வைக்கிறவன், எந்த வட்டத்துக்குள்ளார சொல்ல வர வைக்கிறாரு, திரும்ப ஒரு சர்ப்பத்தை என்ன பண்ணு நீனு உண்டாக்கு, உண்டாக்கி அதை என்ன பண்ணு. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ வழி விலைக்கு போற, வழி விலைக்கு போகும்போதெல்லாம் ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனை வருத்தால் அந்த பிரச்சனை நான் தான் கொடுத்தேன்னு யோசிக்காத. நீ வெளியில போயிட்ட, வெளியில போனாலும் பிரச்சனை என்ன பண்ணுது வருது. திரும்ப எங்க தான் வரணும், அந்த வட்டத்துக்குள்ளார. அதான் வார்த்தைக்குள்ளார வரும்போது, கிறிஸ்துக்குள்ளார வரும்போது, இயேசு கிறிஸ்துக்குள்ளார வரும்போது. அப்ப நான் வெளியில இருக்கும்போது எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நான் கிறிஸ்துக்குள்ளார வரும்போது, இயேசு கிறிஸ்துல இருக்கும்போது எதை இழந்தனோ அதெல்லாம் திரும்ப என்ன பண்றாரு நமக்கு. அப்ப இங்க சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கணும், பரிசுத்த வருஷங்கள்னா இது வரைக்கும் வாழ்க்கையில ஆண்டவர் அறியாம, ஆண்டவர் இல்லாம ஒரு வேலை செஞ்ச ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா, அதுல இருந்து கர்த்தர் விடுவிக்கிறேன்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு விளங்குது அது? அப்ப நாம நினைக்கக்கூடாது, ஏதோ ஒரு நடந்த உடனே பாருங்க ஆண்டவர் பாருங்க என்ன அவர் பக்கம் திருப்புறதால என்ன கொஞ்சம் 2 போட்டாரு அப்படின்னு தோணுனா அது தப்பு. அல்லேலூயா. சில காரியம் சொல்றது புரியலன்னா நல்லா சொல்ல வைப்பார் நம்மள. அல்லேலூயா. ஆனா நமக்கு புரியுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பார். சில நேரம் நம்ம மரமடி தான் சரியா புரியாது. ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும், நான் வீட்டிலேயே அப்படித்தான் பிள்ளைகள்கிட்ட அப்படித்தான் ட்ரெயினை பண்ணிட்டு இருக்கிறேன். சொல்லிக்கிட்டே இருக்கணும். என் வேலை என்ன, காது புளிக்குது பாங்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை சொல்ல சொல்ல தான் என்னைக்காவது ஒரு நாள் அதை செய்யணும், அதை பயன்படுத்துகிற என்ன அதுக்குள்ளார என்ன பண்ணும் வரும். அப்ப அதை சொல்லாமலே நான் விட்டுருந்தேன்னா பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணாது தெரியாது. இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றேன், நீங்க பிரச்சனை அனுபவிக்கும் போதெல்லாம் இது கர்த்தர் கொடுத்துதான் நினைக்காதீங்க. நான் வெளியில வந்துட்டேன் போல் இருக்கு, நான் கொஞ்சம் உள்ள போகணும், கிறிஸ்துக்குள்ளார நான் என்ன பண்ணணும் வரணும், கிறிஸ்துவை நம்பணும், வார்த்தையை நம்பணும். திரும்ப நான் உள்ள வரேன். உள்ள வரும்போது திரும்பவும் சுகத்தை கொடுக்குறார், திரும்பவும் ஆரோக்கியத்தை என்ன பண்ற கர்த்தர். அப்ப வெளியில இருந்தா பாதுகாப்பு இல்லை, அவருக்குள்ளார இருந்தா அவர் நமக்கு என்ன பண்ணுது பாதுகாப்பு. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றது? அதை தான் சொல்றாரு, பரிசுத்த வருஷம் எல்லாத்துக்கும் நான் திரும்ப கொடுக்குறேன்னா, நீ வெளியில போய் பிரச்சனை சந்திச்சிட்டப்பா, திரும்ப என்கிட்ட வந்திருக்கிற, வரும்போதெல்லாம் இது வரைக்கும் இல்லா வருஷத்துல எவ்வளவு போச்சோ அதெல்லாம் திரும்ப உனக்கு என்ன பண்றேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அதில் கர்த்தர் அப்பப்பையும் ஏதோ கொடுக்குறாரு போல் இருக்கு, பிரச்சனை கொடுப்பாரு. நான் சரியாகலைன்னா பிரச்சனை என்ன பண்ணுவார், கொடுப்பாரு. நான் சரிப்படுத்திட்டு திரும்ப பிரச்சனை எடுத்துக்குவார். அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. உதாரணம் சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ தான் காலையில் அங்கே சொன்ன கேட பரமேஸ்வரன் சொல்லும்போது, நம்ம அந்த நாள் 2014, 15, 16 ஊழியம் செய்திருக்கிறோம். வீரங்கோல் திட்டில் பார்வை சிஸ்டர் வீரங்கோல் திட்டில் ஊழியம் செஞ்சோம் இல்லையா? அந்த பகுதியில் செய்யும்போது லோகேஷ்ங்கிற ஒரு பையனை பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ரொம்ப அந்த குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், வீடு கட்ட முடியாமல், சரியான வசதி வாய்ப்பு இல்லை முடியாமல், ரொம்ப கீழே பின்தங்கி போய் இருந்துச்சு. அந்த குடும்பத்தை தங்கி போது ஏன் அந்த அளவுக்கு பின்தங்கி இருந்துச்சு அந்த குடும்பம்னு சொல்லும்போது, அவங்களுக்கு முதல்ல ஒரு பையன் பிறந்தான். பையன் பிறக்கும் போதே அவன் வாழ்க்கையில் பிரச்சனையோடு பிறந்தான். அவனுக்கு என்ன பிரச்சனை சொன்னான்னா, எங்கேயாவது விழுந்துட்டான் அப்படின்னா ரத்தம் கட்டிடும். ப்ளஸ் சும்மா எங்கேயாவது இடிச்சுக்கிட்டான் ரத்தம் வந்துச்சுன்னா ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும்.
நிக்காது. இது அப்படியே அவன உடம்புல பூரா உருக்கி ஒரு நாள் அந்த பையன் இறந்துட்டான். 2வது பையன் பொறந்திருக்கான். அதே சிம்ப்டம்ஸ் அந்த பையன்ட்ட இருக்குது. அவங்க சொல்லுவாங்க பாருங்க, கையில வந்து சிகப்பா இருக்கும் முதல்ல. அவன் பறக்கும்போது சிகப்பா இருக்கும். அது வளர 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 கொஞ்சம் அது போயிடும். ஆனா போனது எல்லாம் உள்ள போய் அவனுக்குள்ளார பரவிடும். இப்ப இந்த பிரச்சனை அவனுக்குள்ளார என்ன பண்ணுது? இருக்குது. அவன சந்திக்கும்போது 6 வயசு 7 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 3வதோ 4வதோ படிச்சிருந்தான் அந்த பையன் படிக்கும்போது. சின்ன பையன். சைக்கிள் ஓட்டக்கூடாது. ஆனா பையன் என்ன பண்ணுவான்? அவன் உடம்பு சொல்றது அவனுக்கு தெரியாது. சைக்கிள ஓட்டுவான், இடிச்சுக்குவான், கட்டிக்கும். வலிய அனுபவிப்பான். வலி சரியாகும், திரும்ப ஆமா அடிக்கடி எகிரெல்லாம் அவனுக்கு வித்தியாசமா இருக்கும். பல்லு அது மாட்டியும் ஆடும், தானா நிக்கும். ரத்தம் வரும், தானா நிக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ரொம்ப கொடுமையான நேரத்துல அவங்கள போய் சந்திக்கிறோம். சந்திக்கும்போது அவங்க உள்ளார பெரிய எண்ணம் என்ன தெரியுமா? பெரிய எண்ணம், என் பிள்ளை எப்படி இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் என்ன பண்றான் அவன்? செத்துருவான். என்ன பண்றான்? செத்துருவானே பிள்ளைய வளர்த்தாங்க. நம்மளாம் வாழ்றதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. அவன் செத்துருவானே வளர்த்தாங்க. இது எங்களுக்கு அப்போ பெரிய சவாலு. சவாலுங்கிறது சவால்னே தெரியாது. இன்னைக்கெல்லாம் லட்சத்தை பார்க்க சவாலா தெரியுது இல்லையா? அன்னைக்கு பணமே இருக்காது, சவாலாவே தெரியாது, பிரச்சனையே தெரியாது, பெட்ரோலுக்கு காசு இருக்குதா, சாப்பாட்டுக்கு காசு இருக்கா, ஒன்றும் புரியாது. ஒன்று மட்டும் தான் புரியும். ஏசு 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 ஏசு. வேற ஒன்றும் தெரியவே தெரியாது. அப்போ அந்த நாட்கள்ல அவங்கள்ட்ட போய் உட்காந்து பேசுறோம் பாருங்க. உட்கார வச்சு பேசும்போது பெரிய நம்பிக்கையை கர்த்தர் அன்னைக்கு அவங்க அந்த குடும்பத்துக்கு கொடுத்தார். பயங்கரமான அடிச்சு பேசணும். ஞாபகம் இருக்குங்களா சிஸ்டர்? அடிச்சு பேசணும். பேசும்போது அந்த பையனுடைய மரணம் இவனுக்கு வராது. இவன் சாக மாட்டான், உயிரோட இருப்பானோ. எப்படி சொல்றீங்க? இயேசுவை நம்புங்க. இயேசு இப்படிப்பட்டவர். இயேசு இவனுக்காக மரிச்சிருக்கிறார். இவன் சாபத்தை, உங்களுடைய குடும்பத்து சாபத்தை எல்லாத்தையும் இன்னைக்கு திருப்புறாரு. இனிமேல் சாபம் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு ஆசீர்வாதம் தான், சுகம் தான். இவன் வாழ போறான், இவன் முன்னேறுவான், படிப்பான், அப்படி வருவான்னு சொன்ன பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சு. அதாவது அதெல்லாம் நடக்காது சொல்றாங்கன்னு. ஆனா திரும்ப 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 அவங்களுக்கு சொன்னோம். திரும்ப சொல்லும்போது அப்படின்னா நான் இயேசு நம்புறேன். நாங்க யோசிச்சு பாருங்க. வளர ஆரம்பிச்சான், வாழ்க்கை ஆரம்பிச்சது. ஞானஸ்தானம் எடுத்தான். ஞானஸ்தானம் எடுத்தான் பையன். அப்படியே ஒரு கலாச்சாரம் வந்தது. ஊருக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு இல்லையா? குடும்பம்னா ஒரு கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் போட்டவன்களை பின்னி எடுத்துருச்சு. அவ்வளோ சுகத்தை, அவ்வளோ பலத்தை அனுபவிச்சவன், இந்த குடும்பம் அனுபவிச்ச குடும்பம். ஆமா, போனா ஃபாரின் போக முடியாதுன்னாங்க அவங்க அப்பா. ஃபாரின் ஜெபம் பண்ண ஃபாரின் போனாரு. பணத்தை அனுப்புறேன்னாரு. நல்லா அனுப்புனாரு. ஒன்றும் செய்ய மாட்டார் அவரு. எல்லாம் செய்வாங்க, சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. நாங்கள் அது கிடையாது. அவன் எப்படியாவது வாழணும், அவன் எப்படியாவது என்ன பண்ணணும், எங்கள் குறிக்கோள்லாம் அதுதான், எப்படியாவது வாழணும். அடிக்கடி பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்போது போய் போய் அவங்கள தேற்றி ஆற்றி வார்த்தையில சொல்லி மேலே கொண்டு வந்த பாருங்க. இன்னைக்கு பையன் காலேஜ் படிக்கிறான். ஆளே வித்தியாசமா இருக்கிறான். இவனா லோகேஷ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஆளே பயங்கரமா ஆயிட்டான் பாருங்க. காலேஜ் போய் இப்படி இருப்பானுவ, பயங்கர ஸ்டைல் ஆகி வண்டி ஓட்டுது ஸ்டைலு. வண்டியில் 4 கண்ணாடி வச்சுக்கிறான். சைடு கண்ணாடி 4 இருக்கு. இந்த பக்கம் 2 பக்கம் பயங்கரமா போயிட்டு இருக்கான். இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறேன். எனக்கு ஆச்சரியம். இவன் அவன் அப்போதான் யோசிச்சு பார்க்குறேன். ஆண்டவர் நன்றி சொன்னேன். ஆண்டவரே, அன்னைக்கு இயேசுன்னு தெரிஞ்ச வேற ஒன்றும் தெரியாது. அந்த வார்த்தையை நான் அவனுக்கு சொன்னதால நான் சொன்ன வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணார். நீங்க யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி அடிச்சு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவோம் அவங்க வீட்டில். அடிச்சு பேசி 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 சொல்லி சொல்லி ஆண்டவரை பத்தி சொல்லி சொல்லி அவங்களை உட்கார வச்சு இன்னைக்கு அவன் வாழ்றான். நான் சொல்றேன், அவன் ஆண்டவரை விட்டுருக்கலாம், ஆனா அவனை ஆண்டவர் விடாம நடத்திருக்கிறார். அப்பதான் யோசி, ஏன் அவனை விடாம நடத்துறான்? அன்னைக்கு நம்ம சொன்னோம் பாருங்க. அதான் பார்த்தேன், ஆண்டவரே எதுக்கு லாய்க்கு இல்லாத நான் போய் சொன்னது இல்லையா அவனை வாழ வச்சுட்டீங்க. அப்ப நான் இப்பதான் யோசிக்கிறேன், அவனுக்கு நன்றி இருக்குதா இல்லை, எனக்கு நன்றி இருக்கணும். இப்போ அதை தான் ஆண்டவர்கிட்ட கூட்டுறான். ஆண்டவரே, இந்த சொன்ன வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றி இருக்கிறீங்க. அவன் இன்னைக்கு உசோட என்ன பண்றான்? அப்போ 8 வயசு 7 வயசுல இறந்து போன பையனுடைய போட்டோவை வச்சுக்கிட்டு மாலை போட்டுட்டு இவனும் இப்படி தான் போறான், அடுத்த போட்டோ வைக்கலான்னு யோசிச்சவங்க. அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் திருப்பி சாபத்தை நீக்கி எல்லா பிரச்சனையும் மாற்றி அவங்க அப்போ வெளிநாடு போவதற்கும் நல்லா வருமானம் சம்பாதிப்பதற்கும் எல்லா காரியத்தையும் செய்து கர்த்தர் அவங்க என்ன பண்ணுறாரு இன்னைக்கு. அது சொன்னேன், அவனுக்கு நன்றி இருக்கவே இல்லையா ஆண்டவரே? நான் நன்றி இருந்த உள்ளமா என்ன பண்ணுறேன் இருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன பண்ணிருக்காரு. அதான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் சொன்ன நல் வார்த்தையை. என்ன வார்த்தையா? நல் வார்த்தைனா என்ன? முன்னேற்றக்கூடிய பாதையில், வாழ வைக்கக்கூடிய பாதையில், உங்கள் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியம் அந்த பாதையில் கர்த்தர் என்ன பண்ணுற நம்மளை. அதை தான் இன்னைக்கு சொல்கிறான். சொல்கிறாரு, இது வரைக்கும் பிரச்சனையை பார்த்துட்டியா, நீ கொஞ்சம் நம்பு. மறிச்சு போய்டும் நினைக்கிறியா? மறிக்க மாட்டேன்.
லாஸ் ஆகிட்டு நினைக்கிறேன், லாஸ் ஆகாது. எழுந்து போய்டும், இழக்க முடியும். எதுவுமே இழக்கவே முடியாது. அதான் சொல்லணும், லாபம் தான் நமக்குன்னு. எனக்கு எதுவுமே நஷ்டம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்கள் நாள் முடிவு பண்ணும், இது வரைக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ போச்சு ஆண்டவரே, திரும்ப கொடுக்க போகிறீங்க. அப்போ சில நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னே நினைப்போம். ஆனால் கர்த்தர் அதை முடிச்சு வைக்கிறவரல்ல, ஒரு புதிய ஆரம்பத்தை என்ன பண்ணுறாரு? அதான் சொல்கிறேன், இது வரைக்கும் உன் வருஷத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு யோசிச்சியா? இந்த வருஷத்தை புதிய துவக்கத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? எத்தனை மாதிரி அமையும் சொல்லுது. முடிஞ்சு போச்சுங்கிறது நாம, துவக்கிறது அவர். இன்னைக்கு அதை தான் செய்ய வர்றாரு. திரும்ப அழிப்பேன்னா நான் செய்கிறேன், நீ நம்புறியா? நான் சொல்கிறேன், நீ நம்புறியா? நீ உங்களை பார்த்து அதான் சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு, நான் நம்புறியா? கர்த்தர் சொல்கிறத நம்பினோம்னா அது மேலே வரும். கர்த்தர் சொல்கிறத நம்பலன்னா மேலே, ஞாபகம் இருக்குங்களா? கோடாலி மேலே வந்துச்சு. கோடாரி தண்ணியில் விழுந்துச்சுங்க. தண்ணியில் விழுந்த கோடாலியை யாரும் இறங்கி எடுக்கல, தானா மேலே வந்துச்சு. தானா, அட்டை கோடாலி இல்லை, அட்டை கத்திக்கு ஒரு கோடாலி இருக்கு, வந்து இல்லை, இரும்பு கோடாலி. இரும்பு கோடாலி மரம் வெட்டும் போது கீழே வந்துடுது. கீழே வந்தோடனே அவன் அடிச்சுக்கிற மாதிரி, ஐயோ ஆண்டவரே, இது இரவ வாங்கிட்டு கோடாலின்னு சொல்கிறான் இல்லையா? இரவல் வந்த கோடானோடனே கர்த்தர் அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறார், வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு. என்னத்தை செஞ்சார்? இருப்பா, நான் ரெடி ஆயிடுறேன், நான் முதல்ல குதிக்கிறேன், குதிச்சு நீந்தி பார்க்குறேன், கிடைக்கலாம், அப்புறம் நீ குதி அப்படின்னு சொன்னாரா என்ன? எல்லாரும் அப்படியே வெயிட் பண்ணுங்கப்பா. ஒரு குச்சியை போடுவோம், அது என்ன பண்ணும்? மேலே வெயிட்டு மேலே வரவே வராது. நீங்கள் தான் உங்களை யாராவது உங்களை மேலே வர முடியாது நினச்சிங்கன்னா, இல்லை, இயேசுவி நாமத்தை நான் மேலே வருவேன், நான் முன்னேறுவேன். ஹல்லேலூயா. அந்த கோடாலி மிதக்குச்சா? மிதஞ்சிச்சு. ஆனால் வெயிட் உள்ள கோடாலியா? இன்றைக்கி உங்களை பாரம் உங்களை அழுத்தி கீழே கொண்டு போது நீங்கள் நினைக்கணும், நான் மேலே என்ன பண்ணுவேன்? அதை தூக்கிட்டே வருவேன், அது தானாக விழும். பாரத்தை தூக்கிட்டே எழுந்திருப்பாங்க, அது தானாக என்ன பண்ணும்? விடும். ஏன் அப்படின்னா, தூக்குறவர் யாரு? அதை தாங்க சார், திரும்ப நான் அழிக்கிறேன். நான் திரும்ப அழிக்கிறேன். இப்போ அவர் ஏதாவது செய்யணும்னு நம்ம விரும்பும்போது அவர் அண்டையில் போகணும், அவரை நம்பணும். ஆமென். அப்படி நம்பும்போது ஒரு வருஷத்தில், அதான் சொல்கிறதுண்ணே, ஒரு வருஷத்தில் எது வரல நீங்கள் நினச்சிங்களோ அது எல்லாம் திரும்ப என்ன பண்ணும்? வரும். நான் தான் யோசித்தேன், இதுப்பா யோசிக்கும் போது, ஆண்டவரே 10 வருஷம் திரும்ப என்ன பண்ணுவது? 10 வருஷத்தை திரும்ப கொடுக்க போகிறாரு. ஹல்லேலூயா. 10 வருஷம் போயிடுச்சு. ஆனால் இனி வருகிற 10 வருஷம் ஒரு நாளும் அனுபவித்து வாழக்கூடிய நாளாக என்ன பண்ணும்? இதுவரைக்கும் கஷ்டத்தை கண்ட, துன்பத்தை கண்ட, துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் நஷ்டத்தை கண்ட வருஷத்துக்கும் சொல்கிறாரு. ஏன் அதான் சொல்கிறாரு? அதை அனுபவிச்சுட்ட, இனிமேட்டு அனுபவிக்க மாட்டேன். என்னத்தான் அனுபவிப்பேன்? ரெட்டத்தனையான பலன் அனுபவிப்பேன். அப்போ நம்ம எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு யோசிக்கிட்டு இருக்கிறேன் அவர்கள் மத்தியில் ஆண்டவர் சொல்கிறார், ரெட்டத்தனையாக பலன் என்ன பண்ணுறாரு? யோபு குறித்து சொல்கிறார் பாருங்க. யோபு சாதாரண ஆள் கிடையாது, ஏற்கனவே பயங்கரமாக இருந்தான். எல்லாம் போச்சா? போச்சு. ஏன் போச்சுன்னு சொல்லுகிறேன். ஏன் போச்சு? வாய் போக வச்சிருச்சு எல்லாத்தையும். என்ன யார் போக வச்சுது? அவன் வாய் எல்லாத்தையும் போக வச்சிருச்சு இல்லையா? வாயால் கெட்டான் அப்படின்னு, வாயால் கெட்டுட்டான். ஆனால் அதே வாயை கர்த்தர் திருப்புறாரு. திரும்ப அதே வாயை திருப்பும்போது திரும்ப பலனை டபுளாக கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அது வரைக்கும் பிள்ளைகளை பற்றி சாதாரணமாக சொல்லும். கடைசி அதிகாரத்தை பார்த்தோன்னா அந்த மாதிரி பிள்ளைக உலகத்திலே கிடையாது. அவ்வளோ அழகு, அவ்வளோ மேன்மையாக, அவ்வளோ கனமாக கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த கணத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு. யாரும் என்ன மதிக்க மாட்டாரான், அவனை ஏன் பார்க்குற? கர்த்தரை பாரு. யாரும் என்ன கொடுக்க மாட்டாரான், அவனை பார்க்காத, கர்த்தரை பாரு. ஏன்னா அவன் பலுவை அவன் தூக்க முடியாமல் கடந்துட்டு இருக்கிறான். நம்ம பலுவை இப்படி தூக்குவான் அவன். ஆனால் உங்கள் பலுவும் என் பலுவும் சேர்த்து தூக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறான். ஹல்லேலூயா. தூக்கிட்டு சொல்கிறார் இல்லையா, வருத்தப்பட்டு பாரம் என்ன வந்து சிலுவையில் நம்புன்னு சொல்லி லெகுவா பாரத்தை லெகுவாக கொடுக்குறாரு. அது என்ன லெகுவான பாரம்? அப்படியே நோக்கம், திட்டம், அது மட்டும்தான். எந்த நோக்கத்துக்காக பிடிக்கப்பட்டோமோ, எந்த திட்டத்துக்காக நம்ம அழைக்கப்பட்டோமோ, அந்த நோக்கமும் திட்டமும் நிறைவேறிய தீரும். மிஸ் ஆகவே சொல்லுங்கள் பக்கத்தில், எதுவுமே மிஸ் ஆகாது. உங்களுடைய நோக்கமும் திட்டமும் நிறைவேறும். உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும். நீங்கள் மேலே வருவீங்க, நீங்கள் முன்னேறுவீங்க, எல்லாருக்கும் சாட்சியாக இருப்பீங்க. ஆமென். ஆமாம். நைஜீரியா தேசத்தில் ஒரு பாஸ்டர் சபை கட்டுறாரு. 1,00,000 பேர் ஆராதிக்கிற இடம். எத்தனை பேர்? 1,00,000 பேர் ஆராதிக்கிற இடம். டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டார், 29 நவம்பர் முடியுது. கட்டுறாங்க பாருங்க. அவர் சொல்கிறாரு, அது சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு.
1984 அவர் ஊழியம் ஆரம்பிக்கும்போது, அவருடைய ஊழியத்துடைய ஒரு வருஷம் மொத்த வருமானம், ஒரு வருஷத்துக்கு மொத்த வருமானம் 18,000 வருமா. ஒரு வருஷத்துக்கே. 1984ல. இன்னைக்கு கட்டுறாரு பாருங்க சபைய. 1,00,000 பேர் உட்கார்ற சபை. அப்பதான் அவர் சொல்றாரு, ஃபாலோ பண்ணு, என்ன ஃபாலோ பண்ணுவாரு. நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டே வரேன். அவரு போயிட்டே இருக்காரு எனக்கு முன்னாடி. போயிட்டு வந்து பார்க்கறா இம்மா பெருசு நிக்குதுங்கிறாரு. ஒவ்வொருவரும் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன ஃபாலோ பண்ணு, ஃபாலோ பண்ணு, ஃபாலோ பண்ணும் பாரான். அவர் என்னதான் பண்ணாரு அவரு? ஃபாலோ தான் பண்ணாரு. யார? யோசிச்சு பாருங்க. ஃபாலோ பண்ண கர்த்தர் எங்க கூட்டு வச்சுட்டாரு அவரை? இந்த தேன் கூட்டுல தேனி இப்படி உட்காருமோ அந்த மாதிரி சபை ஜனங்க. மூச்சு 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 அதெல்லாம் கருப்பா வேற இருக்குமா? மூச்சு 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 எல்லாம் வரும். தேன் கூட பண்ணுறது. ஏன்னா அவரை பற்றி முடி சொல்லிருக்கிறேன் நான். ஞாபகம் இருக்குங்களா? அவர் தான் முதல்ல சபை வரும்போது சபையில் எப்படி ஆத்துமாக்களை பெருக பண்ணுறது அதெல்லாம் நிறைய கற்றுக் கொடுத்தாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த வசனம் தான் போட்டிருக்கோம் நம்ம காலண்டரில். மந்தை பெருகுது போல இந்த வருஷம் கர்த்தர் மனுஷனை பெருக பண்ணுறாரு. ஹல்லேலூயா. பெருக்கம் உண்டு. ஹல்லேலூயா. அவருக்கு சபை இடம் கொடுக்கும்போது ஞாபகம் இருக்குங்களா? சொன்னா டியூஸ்டேல சொன்னேன்னு நினைக்கிறேன். அப்படியே காரில் போயிட்டு இருந்தாராம். ஒரு பெரிய இடம் வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணும்போது வீட்டுக்கு வந்திருக்காரு. ஜெபம் பண்ணிட்டே வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்தோடனே இது மாதிரி நான் ஆண்டவர்கிட்ட பெரிய இடம் கேட்டிருக்கேன், ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாராம். அப்போ வாங்க 2 பேரும் நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கரம் பிடிச்சி ஜெபம் பண்ணாங்களாம். கணவன் மனைவி 2 பேரும். டேயே கொஞ்ச நேரம் போச்சான். ஒரு மாதிரியா டல் ஆகிடுச்சான். ஒரு நாள் 2 பேரும் பேசும்போது என்னங்க ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொன்னார், இன்னும் ஒன்றும் வரலையே அப்படின்னு கணவன் மனைவி வந்து கணவன் சொல்லிச்சான். இவர் சொன்னாராம், கர்த்தர் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக கொடுப்பாரு, வெயிட் பண்ணும் அப்படின்னாராம். வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம் அவர்கிட்ட, நீ காரில் வந்துட்டு இருந்தல்ல, காரில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்த கண்ணாடியை இறக்கி பார்த்தல்ல, அந்த இடம் தான் உனக்குன்னாராம். இவர் உடனே எந்த இடத்த பார்த்தானே மறந்து போச்சான் இவருக்கு. அப்படியே ரிவர்ஸில் வண்டி போயிட்டு இருக்குது. போனால் அந்த இடம் போல் இருக்கு. உடனே உடன் ஊழியர்களை பாசெல்லாம் அனுப்பி எந்த இடம் யார் ஓனரும் பார்த்துட்டு வாங்க, நம்ம வாங்க கற்று சொல்லிட்டு அதை வாங்க போகிறோம்னு சொன்னோடனே இவங்க போயிருக்கிறாங்க. அங்கே வாங்குறதுக்கு போய் கதவை தட்டுனா ஓனர் வெளில வரார். இந்த மாதிரி அங்கெல்லாம் வந்து பிஷப் அவர் அப்படி தான் சொல்லுவாங்க அந்த ஏரியாவில். அவரை பிஷப் டேவிட் ஒடிப்போ பிஷப் ஐயா எங்களை அனுப்பியிருக்கிறாரு உங்களை பார்த்துட்டு வர சொல்லி. இது மாதிரி இந்த இடத்துல ஒரு நிலம் இருக்குது, அது உங்கள் நிலம்னு சொல்லி உங்களை பார்க்க சொல்லியிருக்காருன்னு சொன்னோன்னு, அது ஏசு நிலம், அது ஏசுக்கு சொந்தம், உங்கள் பாஸ்டர் போய் வர சொல்லுங்கன்னாரான். என்னடா இவங்களுக்கு புரியலையா? அங்கே போய் நேராக வீட்டில் போய் உங்களை தான் வர சொல்லியிருக்காரு அவர், நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னோடனே போனாராம். போனவுடனே அவர் வெல்கம் பண்ணி உட்கார வச்சு, இது மாதிரி நான் தான் பாஸ்டர்னு சொல்லும்போது, அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏசு அன்னைக்கே சொன்னார் என்கிட்ட, வாங்கி வச்சிரு, என் புள்ள வருவான் அவன்கிட்ட கொடுன்னு அப்படின்னு அந்த ஓனர் சொன்னாரான். என் புள்ள வருவான், அதை அவன்கிட்ட கொடுத்துரு, அவன் நடத்துவான் எல்லாத்தையும் அப்படின்னு பத்திரத்தை இருந்து கொடுத்துட்டாரான். இது ஏசு இடம், இது உனக்கு சொந்தம்னு. எத்தனை ஏக்கரு? 1500 ஏக்கர். ஒரு மனுஷனை ஆண்டவர் வாங்க வச்சு, அதை வச்சிருக்க வச்சு, என் புள்ள வருவான் அவனுக்கு கொடுன்னு வச்சு ஃப்ரீ 1500 ஏக்கர். இப்போ காலேஜ் இருக்குது, சேப்பல் ஏகப்பட்டது இருக்குது, நிறைய பேர் பைபிள் காலேஜ் படிக்கிறாங்க. ஆண்டவர் திட்டத்தை கொடுத்துட்டு இடத்த கொடுத்துட்டு கட்டுறாரு பாருங்க. நீங்கள் நெட்டில் தட்டினா தெரியும், இந்த ஆர்க் அப்படின்னு சொல்லி தட்டிங்கன்னா அவர் கட்டுற பில்டிங் வந்துடுவாங்க. கார் பார்க்கிங் என்ன அப்போ யோசிச்சு பாருங்க. நான் தான் யோசித்தேன், அதே கர்த்தர் தான் நம்மகிட்ட இருக்கிறாரு. 2-3 பேர் தான் விளங்கி இருக்குது, மற்றவங்களாம் அப்படியே சேகச்சு பண்ணிக்கிறோம். அதே கர்த்தர் தான். அப்போ லட்சம் இல்லை, கோடியும் கிடையாது, மொத்தமும். அவருக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா கென்னத் கோப்லேண்ட் தான். கென்னத் கோப்லேண்டும் குளோரியா கோப்லேண்ட் தான் அவருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். அவருக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதரு அதை விட 100 மடங்கு மேலே இருக்கிறாரு. அப்பா லோவாக தான் இருக்கிறாரு, உள்ள பயங்கரமாக இருக்கு. எங்கே போனாலும் அவரை கனம் பண்ணுவார், முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ண சொல்லுவார் அவரை. அப்போ யோசிச்சு பாருங்க, எங்கேயோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாரு. குளோரியா கோப்லேண்ட் த ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு ஒரு புக்கு எழுதினாங்க. அந்த ஒரு புக்கை படிச்சுட்டார் மனுஷன். அந்த புக்கில் படிச்சுட்டு அப்படியே நடந்துச்சு ஒரு வாழ்க்கையில். அப்போ யோசிச்சு பாருங்க, சாதாரண ஒரு மனுஷன்
அவர் வந்து முஸ்லீம் குடும்பத்திலேருந்து வந்தார். சும்மா பிறக்கும் போதே கிச்சனுங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, எடுத்து கர்த்தர் அவர் பயன்படுத்தக்கூடிய விதம் எல்லாம் அலறுது. அப்ப இன்னைக்கு நாம் கர்த்தர்ட்டருந்து எப்படி பெற்றுக்கொள்ள தெரியாம, கர்த்தரை எப்படி ஆராதிக்கன்னு தெரியாம, கர்த்தரை எப்படி நம்புறதுன்னு தெரியாம, நான் மாட்டி வர்றோம். யாராவது திட்டிருப்பான். அந்த நாத்தனாரு, கோந்தியா திட்டிருப்பாங்க பாருங்க. அத கொண்டு வந்து ஆண்டவர் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு அழுவுவ. இந்த நாத்தனார் இருக்கிற தொல்லை பெரிய தொல்லையா இருக்குதுன்னு. ஐயோ! திருந்தாத. மாமனார் திட்டிட்டா அதுக்கு ஒரு அழுவு வந்துரும் வீட்டுக்கு வந்துட்டு. உங்க உங்க அப்பா இந்த மாதிரி திட்டக்கூடாது. அதெல்லாம் திருந்தணும். அதெல்லாம் திருந்தினா தான் திரும்ப அழிக்க முடியும். அதை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய சர்க்குலேஷன் வேற விதமா இருக்குது. மாமியாரை பத்தியும், மாமனாரை பத்தியும், குடும்பத்தையும் அதுக்கு வேற சொல்லுவாங்கல்ல. மாமனாரும் மாமியாரும் மருமகளும் மாமியார் ஒண்ணா இருந்துட்டா பெரிய விஷயம்பாங்க. உடனே ஆமா இருக்க முடியாது தான். எப்படி இருக்க முடியும்? பொண்ணு மாதிரி பார்த்துட்டா இருக்க முடியும். கதையை தூக்கி போடுங்க. கர்த்தர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா நாம ஒரு வட்டத்துக்குள்ளார இருந்துட்டோம். அவர் கிறிஸ்து இயேசுக்குள்ளார போகாம விட்டுட்டோம். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க நானும் முடிவு பண்ணணும். 1500 ஏக்கர் கொடுத்தவர். ஹல்லேலூயா. இன்னைக்கும் அவர் எந்த இடத்துல போய் மீட்டிங் நடத்தினாலும் ஃப்ரீ. ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் அங்கே எங்கே போடணும் அப்படின்னு போட்டாங்கன்னா, போன உடனே எந்த இடமா இருந்தாலும் ஃப்ரீ தான். காசு நீங்கள் வந்துட்டு மீட்டிங் நடத்தினா, திரும்பவும் சொல்கிறேன், அதே ஆண்டவர் சொல்கிறாரு, இது வரைக்கும் இழந்த எல்லா வருஷத்தையும், இதுவரையில் நஷ்டமான எல்லா வருஷத்தையும் இந்த வருஷம் கர்த்தர் ஈடுகட்ட விரும்புகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. திரும்ப அளிக்கிறேன்னு சொல்கிறாரு. யாக்கோபுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை மிகுந்த ஆசீர்வாதம், மிகுந்த ஆசீர்வாதம், மிகுந்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் குறுகி போக மாட்டீங்க, நீங்கள் நெருக்கப்பட மாட்டோம், ஒடுக்கப்பட மாட்டோம். கர்த்தர் நம்மோட என்ன பண்ணுறாரு? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் செய்கிற காரியம் பயங்கரமாக என்ன பண்ணுவோம்? ஏன்னா கர்த்தர் செய்கிறார். உங்களோட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதான் சொல்லும்போது சொல்கிறாரு பாருங்க, அந்த பில்டிங் கட்டும்போது அது வீடியோவில் வருது, கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதை பார்த்து ஆச்சரியப்படி அது கர்த்தர் செஞ்சதுங்கிறாரு. 1,00,000 பேர் உட்கார இடத்த கர்த்தர் செஞ்சிருக்கிறாருன்றாரு. ஹல்லேலூயா. இப்போ நம்ம இடத்துல எத்தனை பேர் உட்காரலாம்? ஒரு 200 பேர் உட்காரலாம். 250 பேர் சேர் போட்டோம்னா, சேர் போடாமல் தான் ஒரு 300 பேர் உட்காரலாம். அவ்வளோதான். கர்த்தர் சொல்கிறாரு, இதை காட்டிலும் பெரிதான காரியத்தை கற்றுங்க. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறது, ஆண்டவரே இதை முடிச்சா போதும், உன் புத்தியை மாற்று, உன் புத்தியை நீ முதல்ல பார்த்து. நம்ம அப்படி தானே சொல்லுவோம் இல்லையா? ஒரு கடனை வாங்கிடுவோம், இனிமேல் கடனே வாங்கக்கூடாது, இதை எப்படியாவது கட்டி முடிச்சிடணுமோ, அடுத்த கடனை அடி போட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி ஆண்டோட்டு போகும்போது உன் புத்தியை மாற்று மைக்கேல், எப்போ பார்த்தாலும் இதை முடிச்சா அதை முடிச்சல, பெரிய திட்டங்களை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு. இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணணும். அதுதான் இந்த மாதிரி நாட்களில் வரும்போது முடிவு பண்ணணும். மீதி இருக்கிற ஒவ்வொரு வாரமும் நான் வருவேன். ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களை உயர்த்துகிற தேவன், உங்களை விடுதலையாக்குற தேவன். எதில் நேரத்தை நீங்கள் ஒதுக்குறீங்களோ ஆண்டவர் ஆராதிக்கிற நேரத்தை ஒதுக்கி வந்துடணும். சவாலை தான் சொல்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து ஒரு வாரம் கூட மிஸ் ஆனதே இல்லை. மிஸ் ஆனதே கிடையாது. நான் சிங்கப்பூரில் இருக்கும்போதெல்லாம் கட் பண்ணுவான்பா, பணத்தை கட் பண்ணிடுவோம், சம்பளத்தை கட் பண்ணிடுவோன்னா, ஏதாவது பண்ணிட்டு போடா சாமி, நாங்கள் தான் போவேன். எல்லாம் தூங்குவான், நான் மட்டும் கிளம்பி போயிடுவேன். ஏன்னா அந்த ரட்சிப்பு அப்படிப்பட்டது. ஹல்லேலூயா. நமக்கு தான் தெரியும், பாவத்திலையும் சாபத்திலையும் நோயிலையும் தரித்திரத்தையும் கலந்த நம்மளை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தி நடத்துகிறார். நமக்கு தான் தெரியும். அதுக்காக தூக்கம் என்ன பண்ணாது? வராது. காலைல எழுந்து லேட்டாக எழுந்துட்டு வேகம் ஓட முடியுமான்னு? வண்டியில் நான் போகணுன்னா ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே போக முடியுமா? போக முடியாது. அப்போ நான் ஏற்கனவே ஆயத்தமாக என்ன பண்ணணும்? ஆகணும். நீங்கள் முடிவு பண்ணுங்க, இந்த வருஷம் முழுக்க நான் அடுத்த ஒரு இலக்கை கற்று வச்சு அதை அடையிறதுக்கு நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு வாரம் கர்த்தரை நோக்கி ஓடுறேன். சாதாரணமாக ஓடல, அசாதாரணமான காரியத்தை செய்யும்படியாக ஓடுறேன். இது ஆமென் சொல்லுது. இப்போ இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் ஆரம்பிக்க விரும்புகிறேன். செயல்படுத்த முடியாது, இது அடைப்பட்டு கிடக்குது, தோண்டி எடுக்கிறார். தோண்டி எடுக்க திரும்ப சொல்கிறேன், நீங்கள் மறந்துட்டோக்கா விடவே, கர்த்தர்ட்ட வரும்போது நீங்கள் மறந்தா கூட அவர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. மறந்துட்டேன், நான் மறக்க மாட்டேன். எல்லாம் ரிமைண்டரில் வச்சுருக்காரு. நமக்கு தான் ரிமைண்டர் வேறு, ஃபோனில் வேறு ஒரு ரிமைண்டர் போட்டுருவோம் பாருங்கள். பர்த்டேவா ஒரு ரிமைண்டர் போட்டு வச்சுக்கணும், அப்போ தான் பர்த்டே இருக்கும் நினைப்போம், இல்லை மறந்துடுவோம் ரிமைண்டர் இல்லைன்னா. ஆனால் கர்த்தருக்கு ரிமைண்டரே வேணாம், எல்லாம் டக்கு 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 டக்குன்னு கர்த்தர் என்ன பண்ணுவார். ஆமென். அதில் இன்றைக்கி நான் தான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசிங்க. இது வரைக்கும் எது போச்சுன்னு இல்லை, என்ன வரப்போகுது? ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஹல்லேலூயா. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும்போதெல்லாம் அந்த எதிர்பார்ப்புக்கு தேவனாக அவர் இருக்கிறார்.
நம்பிக்கைக்கு அவர் தேவனா இருக்கிறார். நீங்க எதெல்லாம் நம்புறீங்களோ அதெல்லாம் அந்த இயேசு கொடுக்க போதுமானவராய். எத்தனை ஆமென் சொல்றது? எத்தனை சந்தோஷம். அதனால இந்த புது வருஷத்துக்கு வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வாழ்த்துக்கள். இந்த வருஷம் முழுக்க பயணம் பண்ணுங்க. என்னோட சேர்ந்து பயணம் பண்ணுங்க. கர்த்தரோட சேர்ந்து பயணம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆரம்பிங்க. பைபிள் படிக்க ஆரம்பிங்க. செய்திகளை கேட்க ஆரம்பிங்க. 24 மணி நேரம் உங்க உங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கணும் வார்த்தை. மிஸ் ஆகவே நீங்க வேணா பாருங்க, வேற ஆள் ஆயிடுவீங்க. உங்க வாழ்க்கை வேற மாதிரி ஆயிடும். நீங்க இன்னைக்கு பார்க்குற குறைவை நீங்க பார்க்கவே முடியாது. வறுமையை பார்க்க முடியாது. இது ஈசி போட முடியல, ஃபோனு சரியில்லை, தூக்கி ஓரம் கட்டுங்க. ஃபோன் இல்லாத இருக்கிறீங்கன்னா, இந்த உலகத்துலேயும் ஃபோன் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, எந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க தெரியல. நீங்கள் 2025 இல்லை, 1980 இருக்கிறீங்க அர்த்தம். 1980 இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மஞ்சள் குண்டு பல்பு தான். அந்த குண்டு பல்பால் என்ன உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும்? ஆனால் குறையா சொல்ல, அது அப்போ பெரிய விஷயம். இன்னைக்கு குண்டு பல்புனா குண்டு பல்பா அப்படின்னு கேட்குறான். காட்டு பாப்புன்னா காட்டுறதுக்கு ஒரு பல்பு இல்லை. இப்போ கடையில் போட்டிருக்காங்க அந்த மாடல் போட்டிருப்புக்கு. இப்போ அது வந்து மாடல் ஆகிப்போச்சு. ஹோட்டலில் பார்த்தா அந்த லைட் எரியுது. இதாப்பா குண்டு பல்புன்னு அங்கே போய் காட்டுறதா இருக்குது. அப்போ இன்னைக்கு எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறேன். உங்கள் மனது எண்ணத்தையும் புதுப்பிங்க. உங்கள் சூழ்நிலையில் புதுப்பிக்க முடியும். யாரையும் குறை சொல்லாதீங்க. திரும்ப யாரும் இவங்க செய்யலை, அவங்க செய்யலை, இவங்க பிரச்சனை, அவங்க பிரச்சனை, யாரும் கிடையாது. யாரையும் குறை சொல்லலாம். கர்த்தரை பிடிச்சிக்கிறேன், கர்த்தரை சார்ந்துக்கிறேன், கர்த்தரே நம்புகிறேன், கர்த்தருக்காக வாழ ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் நம்ம வாழ வைக்க போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்போ இன்னைக்கு முடிவு பண்ணிடணும். இன்னைக்கு முடிவு பண்ணிடணும். 52 வாரமும் மீதி இருக்கிற வாரங்கள் நான் என்ன பண்ணுவேன்? வருவேன். ஒரு நாள் கூட மிஸ் ஆகவே மாட்டேன். அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார், பொருளாதாரத்தை கொடுப்பார். இது வேற ஒருவேளை இன்னைக்கு 10 ரூபா தான் எடுத்துருக்கேன், நான் கொடுக்குறதுக்கு காணிக்க போட வந்திருக்கேன்னா நீங்கள் சொல்லணும், போடும்போது சொல்லணும், 10 ரூபா போடுற திட்டம் இல்லை ஆண்டவரே, என் கையால் நான் கட்டுக்கட்டாக என்ன பண்ணணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 10 ரூபா போய் டீ குடிக்க போகும்போது, டீ கடைக்கு போகும்போது எவ்வளோ என்ன பண்ணுவோம்? டீ குடிக்க போன உடனே 10 ரூபா தான் என்கிட்ட இருக்குது, என்ன பண்ணுவோம்? போய் இல்லை போய் பார்ப்போம், டீ எவ்வளோம்போம். 12 ரூபானா என்ன பண்ணுவோம்? ஜகா வாங்கிடுவோம். 2 ரூபாலாம் டீ கொடுக்க மாட்டாங்க. 10 ரூபா நம்ம வந்துடும் இல்லையா? இன்னைக்கு அந்த நிலைமை மாறுது. நீங்கள் விசுவாசிங்க, நிலைமை மாறுது. ஏன்னா அந்த 2 ரூபா நீங்கள் பெருசாக யோசிக்காதீங்க, மீதம் இருக்கும், மீதம் இருக்கும். அப்போ உங்கள் நிலைமை அப்படி தான் இருக்குன்னா உங்களை நான் குறைய சொல்ல, அதான் நிலைமையாக மாறும். வாழ்க்கை மாறும், என் சூழ்நிலை மாறும். இந்த வருஷம் எனக்கு அந்த குறைவை நான் பார்க்கவே மாட்டேன், மீதி இருக்கும். கடைக்கு போனால் இந்த 5 ரூபாயா காப்பி, சரி வேணா வா 13 ரூபா காப்பிக்கு போகணும்னு சொல்லக்கூடாது. கடைக்கு போகிறோமா, இந்த கடை வாங்க முடியும்னு சொல்லக்கூடாது. ஒருவேளை அந்த இருக்குன்னா அப்போ நீங்கள் பேசணும், ஏசு நாமத்தில் நான் எல்லா பொருள்களும் வாங்குவேன், எல்லா காரியத்தையும் செய்வேன். சும்மா இல்லை, நீங்கள் சொல்கிற பரிசுத்த வருஷங்கள், இதுவரையில் இல்லாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவையும் பெருக்கத்தையும் ஏராளத்தையும் இந்த வருஷம் பார்ப்போம். அல்லேலூயா. களஞ்சியங்கள் அக்கௌண்ட்டை போய் 500 ரூபாயை போட்டு அதில் வையுங்க. எப்போ அதை எடுக்கலான்னு பார்க்காதீங்க. அந்த மைண்டு பூரா அதிலே வச்சிடாதீங்க. சிஸ்டர் சில நேரம் காசு கொடுத்துருவோம் பாருங்க, வச்சிருன்னு சொல்லுவோம் பாருங்க. என் மைண்டு டக்குன்னு அங்கே தான் போவோம். எனக்கு தெரியும் நீ கொடுத்த மாதிரி கொடுத்து வாங்கிடுவேன்னு அப்படின்பா. அப்படின்னா என் மைண்ட் என்ன சொல்லுது? டக்குன்னு இல்லைன்னு உடனே நேராக என்ன பண்ணுவோம்? இல்லைன்னு உடனே ஆண்டவரே ஜெபம் பண்ணி ஆண்டவரே அப்படிலாம் தோணாது. அங்கே இருக்குது பையன் வாங்கிடுவோம். நீ கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரி எனக்கு கொடுக்காத, நீனே வச்சுக்கம்பா. அதே போல் இந்த பணத்தை ஹேண்டில் பண்ணுற விஷயத்தை கற்றுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வரும். ஹேண்டில் பண்ண தெரியலனா வராது. உண்மையிலே குடும்பத்தில் ஆண் பெண் 2 பேர் இருக்கிறீங்கன்னா இந்த ஆணை ஹேண்டில் பண்ண விட பாருங்க பணத்தை. ஒரு ஜென்ஸ் பணத்தை சரியாக கையாண்டுட்டான்னா குடும்பத்தில் நிறைவு வந்துடும். உண்மையாக சொல்கிறேன். நான் பீட்டர் பிரதர் உங்களுக்கு எதிராக பேசலை, நீங்கள் கையாண்டு பாருங்கள். ஏன்னா கையால் தெரியாது, ஆனால் கையாண்டு பாருங்கள். நான் நிறைய நேரம் சொல்லுவேன், முன்னெல்லாம் சொல்லும்போது சிஸ்டர்கிட்ட போய் எப்பா எல்லாத்தையும் நீனே பார்த்துக்கலாம், தாங்க முடியலாம ஒன்றும் இல்லைன்னா என்ன கொடுப்ப நீ அப்படி தானே அப்படின்பா. சரி நீ கொடு, நான் பார்த்துக்கலாம் சொல்ல மாட்டேன். அவளுக்கு வேலை என்ன? இது வாங்கணும், அது வாங்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அது மட்டும்தான் வேலை. எனக்கு தான் தெரியும். வயிற்ற கலக்கு சில நேரம் கடைக்கு போகும்போது, கடைக்கு போயிட்டு உள்ளே வந்துட்டா வெளில வந்துட்டானா பாடா. ஏன்னா நான் சொல்லவும் கூடாது, இல்லைன்னா இல்லை என்கிட்ட அப்படி சொல்லிட்டோம்னா போச்சு, எனக்கு ஏன் கடையை கூப்பிட்டு வந்தேன் எனக்கு இருக்கு அப்படிம்பா. அப்போ அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நான் பார்க்குறேன், ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டேன். வேற ஒன்றும் கிடையாது. எதுக்கு செய்யணும் கற்றுக் கொடுத்தாரு. சில நேரத்தில் நான் முன்னெல்லாம் அப்படி பாருங்கள், அப்படியே 500 ரூபா இருக்குதா, உடனே யாருக்காவது யாருக்கு கொடுக்கலாம் டக்குன்னு கொடுத்துருவேன் பாருங்கள், தப்பு கிடையாது. ஆனால் இருக்கும், அப்புறம் கொடுக்கணும். பேங்க்கில்
மினிமம் பேலன்ஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த மினிமம் பேலன்ஸ் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த 500 மினிமம் வச்சிருக்காங்கல்ல, அது அது வந்து ஊத்தி அடிக்கிற மாரி. நம்ம அத எப்ப எடுக்கலாம்? அப்படின்னு 500 நோட்டு எங்க வரும்ன்னு பார்த்துட்டு 100 நோட்டு எங்க வரும்னே தேடிட்டு இருக்கிறோம். ஏடிஎம் போய் இந்த ரூ. 100 கிடைக்குமா? அங்க ரூ. 200 கிடைக்குமான்னு. இருந்துச்சுன்னா இன்னைக்கு மாறுதுன்னு சொல்ல வரேன். தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கு மாறுது. இருக்கும் அமௌண்ட் பேலன்ஸ் என்ன பண்ணும்? இருக்கும். அக்கவுண்ட்ல நிரம்பும். களஞ்சியங்கள் தானியத்தினால் நிரப்பப்படும். இன்னைக்கு எனக்கு நிலம் இல்ல ஆண்டவரே. இதான் நிலம். இதுல நிரப்புங்கன்னா கர்த்தர் நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். அதனால மைண்ட் தேவைன்னு வரும்போது அந்த அக்கவுண்ட்ல இருக்கிற ரூ. 500 ரூ. 700 ரூ. 1000 யோசிக்க கூடாது. பரவாயில்ல. 5000 10,000 1 லட்சத்தையும் யோசிக்க கூடாது. இன்னும் கர்த்தர் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு யோசிக்கணும். அவங்க அக்கவுண்ட்ல 1 லட்சம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆண்டவரே இப்போ நான் சபைக்கு கட்ட போறேன் ரூ. 1,00,000 அதை இப்படி கொடுத்து என்ன பண்ண ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே இன்னும் 1 லட்சம் கொடுங்க. அதை போட்டு இதை நான் எடுக்கிறேன். சத்தத்தே காணோம். இப்போ அந்த 500னா எல்லாரும் சந்தோஷமா இருந்துச்சு. 1 லட்சம் ரூபாய் குறுகுறுன்னு ஆகுது. ஏன்னா அதான் தண்ணி ஊத்தி அடிக்கிறது. அதெல்லாம் 1 லட்சம் இருக்கு தப்பு கிடையாது. ஆனா திரும்ப கொடுக்கும்போது இந்த 1 லட்சம் நிரம்பணும் கொடுக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? அதனால தரைய தட்ட வச்சிடாதீங்க இனிமேட்டு. அங்க இங்க காசு கடக்கட்டும் வீட்டுல. அங்க இங்க என்ன பண்ணட்டும்? கடக்கட்டும். ரூ. 1 தூக்கி பையில போட்டு போயிடக்கூடாது. அங்க ரூ. தேவைப்படுமே அப்படின்னு. அது கடக்கட்டும். அதெல்லாம் வந்து அது பழக்கத்துல வரணும். அப்படி கடக்கும்போது தான் கடக்கும். அதை எடுத்து சுருட்டி சுருட்டி சுரண்டி 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 வச்சோம்னா கிடக்கவே கிடக்காது. இதெல்லாம் நமக்குள்ளார பழக்கம் வரணும். அதெல்லாம் ஆண்களா இருக்கிறவங்க நல்லா கையால பழகுங்க. பணம் இருக்குல்ல, சும்மா பேப்பருங்க. பேப்பரு கீச்சு போட்டுங்க அந்த பேப்பரை, வேஸ்ட்டு. ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அதை விட மேலானவர்கள். அப்போ ஒரு பணம் நம்மளை அடிமைப்படுத்தக்கூடாதுங்க. ஒரு சாதாரண பேப்பரு. அந்த ஒரு பேப்பரில் ஒரு கீஞ்சிட்டா என்ன யோசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நாம உள்ள கஷ்டப்பட்டு அதெல்லாம் இருக்கவே. அதனால் பேப்பர் உங்களை ஆளுகை பண்ணக்கூடாது. நீங்கள் அதை ஆளுகை பண்ணணும். நீங்கள் மேலே வரணும். நீங்கள் முன்னேறணும். உங்கள் பிள்ளைகள் அடிமை பண்ணாமல் போயிடக்கூடாது. அதான் ஃபோன் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு அடிமையாகிடக்கூடாது. ஃபோனை வச்சுக்கிட்டு அடிமையாவே ஆகக்கூடாது. ஏன்? அது உங்களை அடிமைப்படுத்த முடியாது, கூடாது. அதனால் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்கள் கற்றுக்குங்க. அதான் ஆண்டவர்கிட்ட வந்து கற்றுக் கொடுப்பாரு. பிள்ளைகிட்ட 100 ரூபா கொடுத்து மீதி வாங்க வைங்க. 50 ரூபாய் கொடுத்து மீதி வாங்குங்க. அந்த மாதிரி பழக கற்றுக் கொடுத்தீங்கன்னா பிள்ளை அந்த படத்துக்கு அடிமையே போகாது. நிறைய பேர் பணத்துக்கு அடிமையாக தான் போயிடுறாங்க. அதனால் பணம் உங்கள் பிள்ளைகளை அடிமைப்படுத்தக்கூடாது. நான் கற்றுருக்கவனு அடிமையாக இருப்பேன். ஆனால் வேற எதுக்கு நான் அடிமை இருக்கவே மாட்டேன். எதுவுமே நான் சொல்கிறது. பிரைஸ் எல்லாம் திருவிருந்து எடுத்துக்கலாமா?